மனித அவதாரத்தால் இந்த உலகத்திலே ஒரு உண்மையை நிலைநாட்டுவதற்காக உடலெடுத்த அத்தனை உயிர்களும் அந்த நிலையை பெற்று நீடூழி வாழுவதற்காக தர்ம புவியை கண்டு தர்ம வாழ்வு பெறுவதற்காக துணிவுடன் மனதில் ஏற்றி சூரிய தவம் இருக்கின்றார். துணிந்து எந்த இடர் வந்தாலும் எந்த தொல்லை வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாது தவத்தின் குறிக்கோளிலே மனதை ஒருமைப்பட நாட்டி சூரிய தவம், அதாவது ஆதார தவத்தை ஐயா துவக்கி நடத்துகின்றார். இதனால் முற்பிதிர் வழிகளெல்லாம் முதன்மை ஆக வேண்டும், அற்புத மடவாரோடும் ஐவர்தன் குணங்களோடும் செப்பிய ஜாதி எல்லாம் செயல்பெற வேண்டும் என்று தவம் இருக்கின்றார். இந்த தவத்தால் அவர் எண்ணி வந்த காரியமெல்லாம் தானே வசப்படுவதற்காக வேண்டியும் குற்றமே செய்கின்ற நீச குலங்கள் அழிவதற்காக வேண்டியும் தாம் கர்த்தனார் கர்த்தனாக கலியுக தீர்வையாக சமைவதற்காக வேண்டியும் உத்த வைகுண்ட சுவாமி ஒரு குடைக்குள் அரசு பெறுவதற்காக வேண்டியும் இந்த தவத்தை எம்பெருமான் நடத்துகின்றார். அந்த தவத்தினுடைய நெறி எப்படிப்பட்டது என்பதை, தவத்தால் விளைந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் தொடர்ந்து எம்பெருமான் வாசகத்திலே சொல்லி வருகின்றார். நாராயணரே நல்ல வைகுண்டம் என சீராக ஜனத்தில் சிறந்த தவம் செய்ய ஆறு வரிச துள்ளே அவர் நினைத்த வாறு வகையெல்லாம் வந்து வழிபட்டிரவே நின்றது நெடிய நாராயணரும் குன்றா கடலில் கொண்ட வழிபடிய கடலில் மிகவே கண்டதெல்லாம் இல்லாமல் உடலுள் சூச்சம் ஒருவருக்கும் காணாமல் அகமதிலே பூசித்து அதிக தவதிருந்தம் தவ புதுமை சொல்ல தானுரைக்க கூடாது இருந்தார் ஒரு தவது வாத குலனுமையை மதலை உருவாக்கவென்று வேட்டிவனுக்கு இந்த விஞ்சைதனை நெஞ்சில் வைத்து ஊட்டு கிளியை குழந்தை உருவாக்கவென்று அட்டவந்தான் போதாதி ஐயா இவர் தவத்தே கட்டை குழலுமையாள் கரிய முக்காலம் அதில் சூதன வந்த தோச பொல்லாதவனை வீரத்தனமாய் வெட்டி சரம் மறுக்க ஆறு முகமாய் ஆனதொரு ஆண் பிள்ளைதான் பேருடனே நமக்கு பிறக்க வேணும் எனவே சரவண பொய்கையிலே சாம்புவனை நினைத்து அரகரானவள்தான் அன்று நின்ற தவமும் இவர் தவத்து கொள்வாது ஈசுரனிலும் பெரிதான் அவர் தவமும் ஒவ்வாது ஐயா இவர் தவத்தை சீதை தவசியதும் செப்ப ஒன்னாதித்தவத்தை நாட அரிசுனும் நாட்ட
தவத்திலுறும் நாத அர்ஜுனன் நாத தவத்ததிலும் எத்தனையோ கோடி இவர்தான் இருக்கும் தவம் வித்தரிக்க வென்றார் வெகும் மணிகள் சென்றிடுங்கள் எளிதல்ல சொன்னால் உலகில் உள்ள வல்லாதவரும் பொருந்தி இதை கேட்டார் பாவம் துளைந்திடுமே பாவியல்கும் ஒரு நினைப்பான் நாம் இருப்பதுவோ நாளி திரையதனுள் அவரை கண்டு அறிந்தால் அது வீதம் இச்சருவத்துள்ளே இது விதிக்க ஒண்ணாது சுகந்து பார்ப்பீராய் வழி தெரியும் வேற்றில் என்னவோ என்று எண்ணம் வைத்து கட்டீரான் முதல் ஆக்கினைக்கு உள்ளவர் நல்லவர் நல்லவர் நான் உரைக்க கிளம்மானை எல்லா கேள்க சொல்லி வளரும் தீமை என்பத்தாரும் தேசனருள்களையும் நேர்மை ஒழுங்காய் நிமிப்பொழுதில் வந்திடவே எல்ல வைகுந்த சீமானும் அப்போது வல்லதவன் மனதுளரதை முடித்து உலக நருள்கள் ஒக்க ஒரு மிக்கவர தலங்களம் தன்னாதன் தன்னினை தரமானை நாராயணர்தான் நல்ல வைகுண்டமாக வந்திருக்கின்றார். செச்சனத்திலே வந்து தவம் இருக்கின்றார். அவர் இருக்கின்ற 6 வருட தவத்துக்குள்ளாக எல்லா உயிர்களும் வந்து வணங்கி வழிபட்டு உய்ய வேண்டும் என்பது அவர் நோக்கம். கடலிலே வைத்து அவர் பெற்றுக்கொண்ட உபதேசங்கள், அங்கு கண்ட காட்சிகள், அவர் தேகத்திலே வைத்த நிறங்கள் வெளியே யாருக்கும் தெரியாதவாறு அகமதிவே வைத்து பூஜித்து அகமகிழ்ந்து இந்த தவத்தை நடத்துகின்றார். தவ புதுமை சொல்லால் சொல்லி விளக்கக்கூடியது அல்ல. சிவபெருமான் ஒரு காலத்திலே தவம் இருந்தார் என்றும், பார்வதி அன்னை ஒரு காலத்திலே தவம் இருந்தாள் என்றும், சீதை ஒரு தவம் இருந்தாள் என்றும், அர்ஜுனன் ஒரு மாபெரும் தவம் இருந்தான் என்றும் வரலாறுகள் சொல்லும். அதைத்தான் அன்று உலகத்திலே உயர்ந்த தவமாக போற்றினார்கள். சரவண பொய்கையிலே ஆறுமுகமானது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால்தான் சூரசம்ஹாரம் நடக்கும் என்ற கருத்தை உள்ளிலே கொண்டு அன்னை பார்வதி ஒரு தவம் இருந்தாள். உலகத்திலே அது உயர்ந்த தவமாக போற்றப்பட்டது. அடுத்தபடியாக அன்னை சீதாபிராட்டியானவள் 10 மாதங்கள் இலங்கையிலே அசோகவனத்திலே தவம் இருந்தாள். அவளுடைய தவத்தால் தான் இலங்கை அழிந்தது என்பது கருத்து. அதையும் இந்த உலகத்திலே எல்லோரும் உயர்ந்த தவம் என்று போற்றினார்கள். பஞ்சபாண்டவர்களுள் அர்ஜுனன் பாசுவதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய அஸ்திரத்தை பெறுவதற்காக வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தவத்தால் பலனடைந்தான். அதையும் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த தவம் என்று போற்றினார்கள். ஆனால்
இன்று ஐயா வந்து இருக்கின்ற இந்த தவத்தை மற்ற தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அவைகளெல்லாம் மிக மிக சாதாரண தவங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஐயாவுடைய தவம் மிக உயர்ந்த தவம் என்று போற்றப்பட்டது. அவருடைய தவ நிலைமையை யாராலும் சொல்ல முடியாது. வித்தரிக்க வெள்ளான் வெகுமணிகள் சென்றிடுங்கள். சொல்ல எளிதல்ல, சொன்னால் அதை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் கேட்டால், கொல்லாதவனாக இருந்தாலும் மனம் பொருந்தி ஒரு நிலை பெற்று விடுவான். அந்த போற்றுதற்கு அரிய தவத்தை அவரவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா சொல்லுகின்றார். ஏனென்றால் நாம் இருப்பதுவோ 4 திரையதனு. ஆம், அவரை கண்டு அறிந்தால் அது வீரமே தவிர ஒருவர் காட்டிக் கொடுத்து மற்றவர்கள் கண்டுகொள்ளுகின்ற பதம் அல்ல அந்த தவ புதுமை. ஆனால் கருத்தில்லாமல் உருத்தில்லாமல் அதை கேட்கவோ படிக்கவோ செய்தால் அதனால் பலன் கிடைக்காது. ஆனால் தீமையும் வந்து சேரும். எனவே கருதி மிக கேட்க வேண்டும். உறுதியாக உருத்தோடு அதை அறிய துணிய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகு பலன் கிடைக்கும் என்று ஐயா திருவாசகம் சொல்லி அம்மைக்கு சொல்லி வருகின்ற அந்த காண்டத்தை தொடர்கின்றார். முதற்தான் தவத்து இகத்தவத்து. அந்த தவத்தை ஐயா இப்பொழுது சுவாமிதோப்பு என்னும் இடத்திலே வடக்கு வாசல் ஐயா தவம் இருந்த தரம் என்று நாம் கண்டு கொள்கின்றோமே, அந்த இடத்தில்தான் ஐயா அந்த தவத்தை இருந்து நடத்துகின்றார். முதலாவது 2 வருட தவத்தையும் ஆழமாக ஒரு குழி எடுத்து குண்டெடுத்து அதற்குள்ளாக இருந்து ஐயா நடத்தி இருக்கின்றார்கள். அந்த இடம் இன்னும் அந்த மண்டபத்துக்குள்ளே கல்லால் மூடப்பட்டு வெற்றிடமாகவே இருக்கிறது என்பது ஐதீகம். அடுத்தபடியாக 2 வருட தவம் ஐயா பூமியிலே வந்து தவம் இருக்கிறார்கள். 3வது 2 வருட தவத்தை எம்பெருமான் ஆரம்பித்து நடத்துகிற போது நிறைய மக்கள் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட்டமாக வந்து எல்லா ஜாதி மக்களும் கூடிவிடுகிறார்கள். இத்தனைக்கும் ஐயா யாரிடத்தில் நான் யார் என்று வாய் திறந்து சொன்னது கிடையாது. அந்த மக்களுடைய மனதை அறிந்து அவர்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ அதை திருநாமம் கொடுத்தும் திருப்பதம் கொடுத்தும் அந்த உபகாரத்தை செய்கிறார்கள். ஐயா திருக்கரத்தாலே இந்த மருந்தை பெற்றவர்களுக்கு மனக்குறையானாலும் உடலிலே ஊனமானாலும் குடும்பத்திலே பிரச்சனையானாலும் உடனே அவைகளெல்லாம் தீர்ந்து அவர்கள் சுகப்பட்டார்கள், நிம்மதிப்பட்டார்கள். இதை அறிந்து நிறைய மக்கள் எல்லா ஜாதி மக்களும் கூடிவிடுகிறார்கள். அப்பொழுது ஐயா தரையில கிடக்க வேண்டாம், ஐயாவுக்கு நாம் ஒரு ஆசனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கூடி 6 கால்களால் அமைந்த அழகான ஒரு கட்டில் ஒரு தொட்டில் செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது கூட அதை சுவாமிதோப்பு பதியிலே வந்தவர்கள் பார்க்கலாம். அதிலே இருந்து ஐயா 3வது தவத்தை நடத்துகின்றார்கள். அதிலே 1 வருட தவம் பூர்த்தியாகி இருக்கிறது. அதற்கு பின்னால் இனி இந்த மக்களுக்கு நாம் வாய் திறந்து நல்லது கெட்டது சொல்ல வேண்டும். நன்மை தீமை அறிந்து இந்த மக்கள் பலன் பெற வேண்டும் என்று மக்களுக்கு ஐயா உபதேசிக்க துணிந்தார். வாசகத்தை தொடர்ந்து சொல்லி வருகின்றார். வடக்கு கிழக்கு வடமேற்கு நேர்மேற்கு நடக்கும்படியே நல்லதிக்கு நதிகையும் அறங்கள் குடியிருக்கும் ஆட்கள் எல்லாம் வரவே காணான் முதலாய்
சாதிபதினத்தையும் நாணாமல் ஒடிவர நாராயணர் நினைத்த உடனே நிமிஷம் பொறுக்காமல் தினந்தோறும் வந்து சேரும் அருள்களது என்ன கூடாது எவராலும் அன்போரே சின்னமுள்ள சாதி செப்பவனாதன்போரே சானாயிடையில் சாதி மணிகளுடன் நானாத கவேரி நல்குலுக்கர் வட்டர் முதல் சூத்திர பிரம்மன் சொல்வாணி என்பறையன் கம்மாளன் ஈழன் கருமரவன் பரவன் விமான சுராணி வேகாண்டரிடைய கத்திலியனோடு சாதிபதி நட்டுகளும் முக்கியமாக ஓடி வந்தாரம்மானை ஆகாயங்காணாது அறைக்குள் அடைந்திருந்த வாகாஸ்தீரி மாறும் வந்தார்கானங்கோரே கிழவன் முடவன் கற்பஸ்திரி மாறும் இளவயது கொண்ட ஏந்து பதலை முதலாய் ஒக்கவே வந்தார்தான் உடையவனார் தன்னிடத்தில் வந்த அருள்களெல்லாம் வாய்த்தவது வியாதி முதல் சிந்தையுடன் தன்னால் தீர்த்தாரே தர்மமதான் 50 வயதாய் அரை கலந்த வெண்ணாய்க்கும் சம்பத்து கேட்க சந்ததியும் தங்கோடு உடல் தனையில்ல உருமழிந்த வெண்ணாய்க்கும் கடல உரு கொடுத்து சந்ததியும் கொடுத்தார் பிறவி கூருடுமை பேச்சரண குளரல் திரவி ஒளி போல் திறமும் ஒளி கொடுத்தார் கர்மதி அதிகளால் கால் மொட்டி கைகள் மொட்டி கர்மமில்லா பாவிகளுக்கு தாழ்மை மிக கொடுத்தார் அந்த மொட்டி எல்லாம் அரசாலை தீர்த்து சந்தமுடன் கைகார் தானாக்கி தங்கோடுத்தார் உடலை உருக்கும் உச்சாய இருமல் உடலை புரட்டும் உண்மவாய்வு முதலாய் தீர்த்தி கொடுத்தார் சேதத்தோர் கண்டும் மிக பார்த்து பார்த்து மகிழ்ந்து பச்சமுற்றி வந்தனர்தான் கர்த்தாதி கர்த்தன் கடவுளா என்று சொல்லி எத்தேசத்தோறும் இங்கு வந்தார் அன்போரே 14 பண்பாய் வாரிதனத்தில் விதி வந்ததென்று மேவி குலவீருந்தார் மேவி குலாவி மிகவே ஒரு தளத்தில் ஆவி நீருண்டு அகமையில்தார் அன்போரே நண்பலங்கள் என்று நிஜமாக திருவதும் அன்பாய் உலகில் ஆனதேச
அருதினமாய் பார்த்து அவர்கள் நிகழ்வுரைப்பார். எல்லா வகையான மக்களும் எல்லா ஜாதி மக்களும் வந்து நம்மை வழிபட்டு அவர்கள் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஐயா தவமிருந்து அந்த மக்களை எல்லாம் தன்னிடத்திலே வரவழைத்து நோய் பிணி தீர்த்திருக்கின்றார்கள். சாணான், இடையன், வாணியன், காவேரி, துலுக்க, பட்ட, சூத்திரன், பிராமணன், துல்வாணியன், பறையன், பரவன், கம்மாளன், ஈழன், கருமரவன், வெம்மான், நசுராணி, வேகாண்ட, இடலையர், சக்கிலியரோடு முக்கியமாக 18 ஜாதி மக்களும் வந்து ஐயாவை வணங்கி அருள் பெற்று உய்ந்தார்கள். பல வயது கொண்டவர்கள், கிழவன், கிழவி, கர்ப்பஸ்திரிமார்கள், ஏந்து குழந்தைகள், இளம் பகலைகள், ஆகாயம் காணா அறைக்குள் அடைந்திருந்த வாகா ஸ்திரீமார்கள் முதலான பேரும் வந்தார்கள். இனி அவரவருக்கு உரிய உச்ச வலி வியாதிகளை எல்லாம் ஐயாவிடத்திலே முறையிட்டு ஐயாவும் மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து தர்ம வைத்தியம் செய்து அந்த பிணிகளை எல்லாம் தீர்த்திருக்கின்றார். பிறவியிலேயே கண் தெரியாமல், காது கேளாமல், வாய் பேச முடியாமல் இருந்தவர்கள், கூன் விழுந்தவர்கள், கால்கைகள் மொட்டி முடமானவர்கள், தீராத கருவங்கு, ஆகாரம் உண்ண முடியாத நிலை, வாயு தொல்லைகள், சய இருமல், சண்டை இருமல், ஈர இருமல், கரும்பித்து, கண்ணப்பித்து, கண்டமாலை போன்ற நோய்கள், 18 வகையான குற்றம், இவைகளையெல்லாம் ஐயா தர்மமதாக தண்ணீர் மண்ணினாலே தீர்த்து வைக்கின்றார்கள். சந்ததிகள் இல்லாத தரணிமனு பெண்களுக்கு மைந்தர் கொடுத்தார், மா தர்மம் செய்தார். அறமில்லாத பாவிகளுக்கு அறத்தை எப்படி சேர்த்துக் கொள்வது என்ற விதிமுறையை சொல்லி அறவான்கள் ஆக்கினார். அதாவது தர்ம திறவான்களாக மக்கள் நாட்டிலே கெதிகள் பெற்றார்கள். இப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்களேன், அழகாக சொல்லுகின்றார் ஐயா. 50 வயதாய் அரைதளங்க வெண்ணாளுக்கும் சடல உருக்கொடுத்து சந்ததியும் கொடுத்தார். சம்பத்துக்கு ஏற்ற சந்ததிகளை கொடுத்து மக்களும் அதை பெற்று மகிழ்ந்திருக்கின்றார்கள். எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு கிணற்றில் தான் நீர் எடுக்க வேண்டும். குளிக்கவோ, குடிக்கவோ, அன்னம் சமைக்கவோ, ஆடை அலசவோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். சாதி துவேஷம், சாதி என்ற பேர் தலைவிரித்தாடி அந்த காலத்திலே சாதி சமய தளத்தை அறுத்து மக்களெல்லாம் ஒரு தளத்திலே கூடி உண்டு உடுத்து தெய்வ வழிபாடு செய்து மகிழ்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில்தான் வந்த மக்களே சொல்லுகிறார்கள், இவரை பார்த்தால் முன்னுள்ள ஆகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு வரலாறு கருத்துக்கு வருகிறது. அது என்ன வரலாறு? கலியுக தீர்வை காலத்திலே கர்த்தாதி கர்த்தனாக உச்ச வைகுண்ட சுவாமி என்ற பெயரோடு ஒருவர் இந்த தெச்சனத்திலே வருவார், அப்படி என்று ஆகமத்திலே சொல்லப்பட்டதாக எங்கள் பெரியவர்கள் பேசிக் கொள்வார்கள். இவர் வந்து நடத்துகிறதை பார்த்தாலும் இவர்தான் அந்த வைகுண்ட சுவாமியாக இருக்குமோ அப்படி என்று ஒவ்வொருவரும் பேசிக் கொள்கிறார்கள். முன்னே மொழிந்த முறையாக மம்போலே இந்நாள் சமைந்திருக்குது என்று இசைந்து வாழ்ந்துரைப்பார். வைகுண்டராஜர் வருவாதான் பூமியிலே மெய்குண்டராஜர் மேதினில் வந்தவுடன் சாதிபதி நன்னும் தளம் ஒன்றிய குவிந்து
கருமவியாதி செவிடு கண்குருடு உமையெல்லாம் கர்மத்தால் தீர்த்தார் சகல உயிரானதுக்கும் கர்மத்தால் தீர்ப்பார் சகல உயிரானதுக்கும் செல்வம் உண்டாகும் சிவானார் வந்தவுடன் அல்ல மிக தீரும் அவரை அறிந்தவர்க்கு எளியோர் வலியோர் எல்லாம் ஒரு போலே பழியான பேச்சு பாரினில் கவிடம் தேசம் எல்லாம் பறக்கும் சிவானார் வந்த செய்தி கோஷமெல்லாம் அகலும் சுத்தமாய் கண்டவர்க்கு சார்ந்தோர்க்கு சந்தனமாய் தர்மம் கொடுத்தருள்வார் சேர்ந்தவர்க்கு நல்ல செல்வம் உண்டாகும் என சொல்லிருந்த அகமத்தின் துல்வ சூரிதிபடி நல்ல வைகுண்ட நாட்டில் வந்தார் என்று சொல்லி சாதிபதி நன்மோ சடல வரவும் அற்று ஆதி வைகுண்ட அடி வீழ்ந்து ஏற்றியவர் எல்லாம் ஒரு தளத்தில் ரெண்டு மானு போலே எல்லோரும் வந்து ஒரு ஆவி நீர் உண்டிருந்தார் அல்லாமல் முன்னாகமத்தின்படியே எல்லாம் முன்வியாக எழுத்தில் சொல்படியே தெய்வ சான்றோர்களுக்கு சேர்ந்த வீழமது மெய்வகையாய் வந்து மிக தோன்றிய இருக்க இன்னும் இவர் வழியில் இயல்பாய் மனம் முகித்து மன்னர் வைகுண்டர் மகராஜராகியவர் தீமை அந்த தரும் சொல்லொன்றுக்குள்ளாகி மேன்மை சான்றோர்க்கு முத்திரி தங்கோல் கொடுத்து தாழ்வில்லா சந்தோரு கர்மபதி மீதில் வைத்து ஆழ்வதும் நிஜமே ஆதியாக அப்படியே நாராயணர்க்கு நாள் பகையாய் வந்தவர்க்கு போராதன காலம் புராணம் ஊரைக்குதுகான் சொல்லி உலகோர் கல்புவியில் கொண்டாடி பல்லுயிரும் அறிந்து பண்பாய் மகிழ்ந்திருந்தார் மகிழ்ந்து சில நாள் வைகுண்டர் பதங்கதில் மிகுந்து பல சாதி முதல் மிக வந்தூரை கேட்டார் வந்து நருளறியே வைகுண்டர் வாய் திறந்து சொந்தமுடன் வதனம் சொல்லி மிக